Hey guys, இன்னைக்கு வந்து நம்ம ரொம்பவே டிஃப்ரெண்டான ரோஸ் மில்க் கேக் தாங்க பார்க்க போறோம். இது வந்து ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியா இருக்கும். இந்த கேக்கை யார் வேணா செய்யலாங்க. வீட்ல இருக்க திங்ஸை வச்சு ரொம்பவே சூப்பரா அந்த கேக்கை செஞ்சிடலாங்க. அவன் இல்லாம எக் இல்லாம ரொம்பவே சிம்பிளா அந்த கேக்கை செஞ்சு முடிச்சிடலாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு மை சேனல். வாழ்க்கையே வாழத்தானே. வாங்க இப்போ இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்த்துடலாம். 1 கப் மைதா, 1/2 கப் சுகர் பவுடர், 1 கப் ஆயில். ரோஸ்மில்க் எசன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்புறம் நான் பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா ரெண்டுத்தையும் சேர்த்து 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அது இல்லைனா நீங்கள் பேக்கிங் சோடா கூட யூஸ் பண்ணிக்கலாம். எல்லார் வீட்லேயும் இருக்க ஆப்ப சோடா தாங்க. அதுக்கப்புறம் 1 கப் மில்க். வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் மைதா, 1/2 கப் சுகர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம வச்சுருக்க பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் 1 கப் மில்க் இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் ஆயில் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து அந்த கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணணும். இதை ரொம்பவே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட 1 பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்வீட்க்கு சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நம்ம வச்சுருக்க ரோஸ் மில்க் எசன்ஸை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரோஸ் மில்க் எசன்ஸ்ன்றனால நீங்கள் ஒரு 3 ட்ராப் கிட்ட ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா அது ஓவர் ஃப்ளேவர் ஆகி நல்லா இருக்காது. இப்போ நான் லாஸ்ட் ட்ராப் வந்து இது போல் டிசைன் போல் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், இந்த பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் ஒரு தவாவில் இது போல் ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. 10 மினிட்ஸ் போல் நல்லா சூடு பண்ணிக்கோங்க தவாவை. இன்றைக்கி நான் பேக்கிங்க்கு யூஸ் பண்ண போகிறது இந்த குக்கர் தான். கேஸ்கட் விசில் ரெண்டுமே ரிமூவ் பண்ணிவிட்டு போல் பட்டர் ஷீட் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் ஷீட் வந்து ஹோம்மேட் தான். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை அப்லோட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் இந்த பேட்டரை இதுக்குள்ளே ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு 2 தட்டு தட்டிக்கோங்க, பபுள்ஸ்லாம் ரிமூவ் ஆகிறதுக்கு. இப்போ எடுத்து நம்ம ஹீட் பண்ணி வச்சுருக்க தவா மேலே இதை வச்சுக்கலாம். ஒரு 45 மினிட்ஸ் to 50 மினிட்ஸ் பேக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா நடுவில் செக் பண்ணிக்கோங்க. இப்போ 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து பார்க்கும் போது எனக்கு கொஞ்சம் நல்லாவே வெந்து இருந்துச்சு. இந்த சென்டர் பார்ட் மட்டும் வேகாத மாதிரி இருந்துச்சு. அது இது போல் தண்ணியில் வச்சுட்டோன்னா கொஞ்சம் கூல் ஆகிட்ட அப்புறம் சரியாயிடும். தண்ணியில் வச்சு நல்லா கூல் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை அன்மோல்ட் பண்ணிடலாம். கத்தி வச்சு இந்த ஓரம் ஃபுல்லாக இது போல் எடுத்துக்கோங்க. ஸோ இது மாதிரி எடுத்த அப்புறம் பட்டர் ஷீட்லாம் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும். இப்போ இதை திருப்புனா அழகாக வந்துடும். பாருங்கள், ரொம்பவே சாஃப்டாக வந்திருக்கு கேக்கு. இது மேலே இருக்க பட்டர் ஷீட்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிக்கலாம். பாருங்கள், செம்ம ப்ரௌனிஷாக வந்திருக்கு. ஸோ இதை 2 பார்ட்டாக கட் பண்ணிக்க போகிறேன். இதை அப்படியே கூட வச்சுக்கலாம். கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுக்காக நான் 2 பார்ட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை கட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே க்ரீம் போடுறதுக்காக 1 ரூபி ஹாட் சாக்லேட், இது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இதை நான் ஒரு 20 எடுத்திருக்கேன். இது இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச சாக்லேட் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் நான் வந்து இதை மெல்ட் பண்ணிக்க போகிறேன். இது கொஞ்ச நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் இது நல்லா செட் ஆகியிருக்கும். இதுக்கப்புறம் நான் ஒரு ஜிப்லாக் கவர் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட என்ன கவர் திக்காக இருக்கோ அந்த கவரை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மெல்ட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட்டை இதுக்குள்ளே ஊற்றிக்க போகிறேன். ஊற்றிட்டு இதுக்கு மேலே சுகர் சிரப்பை வந்து தண்ணியில் கரைச்சிட்டு அதை இது மேலே ஊற்றுறேன், கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுக்காக. இப்போ நான் மெல்ட் பண்ணியிருக்க சாக்லேட்டை இது மேலே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இது போல் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ சாக்லேட் ஊற்றினா பிடிக்குமோ அது போல் ஊற்றிக்கோங்க. கேக்லேயுமே ஸ்வீட் இருக்கனால நான் ஓரளவுக்கு கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன். இது மேலே அடுத்த லேயரை வச்சுக்கலாம். இப்போது டாப் லேயரை வந்து கீழே வச்சுருக்கேன், பாட்டம் லேயரை வந்து நான் மேலே வச்சுருக்கேன். இது போல் வச்சிங்கன்னா ஷேப் வந்து நல்லா கிடைக்கும். இப்போ இதுக்கு மேலேயும் கொஞ்சம் சுகர் சிரப் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். கேக் வந்து அதில் நல்லா சோக் ஆச்சுன்னா ரொம்பவே சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் சாக்லேட்டை அப்ளை பண்ணிக்கோங்க. கேக்கோட டாப்புன்றனால கொஞ்சம் அழகாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இதை வேறு பிளேட் மாற்றிட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரீசரில் வச்சு இது போல் செட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது நல்லாவே செட் ஆகியிருக்கு. இதுக்கு மேலே நம்ம இப்போ டெக்கரேஷன் பண்ணிடலாம். வந்து இதுக்குமே இந்த 1 ரூபி ஹாட் சாக்லேட்டை தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் சாக்லேட்டில் மட்டும் ரோஸ் மில்க் எசன்ஸ் கலந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வச்சுருக்கேன். ஒரே கலராக இருந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு 1 ரூபி சாக்லேட் வச்சு நம்ம இவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியாச்சு. அப்புறம் நான் மேலே போடுறதுக்கு வச்சு இந்த டாப்பிங்ஸில் ஒன்றும் இல்லைங்க, பல்லி மிட்டாய் தான். பிங்க் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் ஆட் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக நம்ம ரோஸ் மில்க் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன்.
பாருங்க ரொம்பவே சாஃப்டாக கட் ஆகுது. இது வந்து ஒரு லோ பட்ஜெட் கேக்குன்னு தான் சொல்லணும். ஒரு 30 ருபீஸ் கூட செலவாகலைங்க இது பண்ணுறதுக்கு எனக்கு. இந்த லாக்டவுனில் பர்த்டே கேக்காக கூட நீங்கள் இதை செஞ்சுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.